தமசோமா ஜோதிர்கமய, என்னை இருளிலிருந்து ஒழுக்கிக் கொண்டு செல் இறைவா என்பதுதான் பொருள். இந்த மந்திரத்தின் உயிர்தான் கார்த்திகை தீபத் திருவிழா. இது ஒரு பண்டிகை அல்ல, அகப்புரட்சி. அண்ணாமலையின் உச்சியில் ஜோதியாய் ஜொலித்த பரமாத்மா ஜோதிர்லிங்கம் என்ற வடிவில் காட்சி கொடுத்து இன்றும் அத்தனை ஆத்மாவுக்குள்ளும் எரிந்து கொண்டிருக்கிறார். அருணாச்சலமே ஜோதி. இருள் என்பது வெளியில் இல்லை, உனக்குள் இருக்கிறது. துன்பம் என்பது விதியில் இல்லை, அது உன் மனதில் இருக்கிறது. தோல்வி என்பது கர்மாவில் இல்லை, உன் பயத்தில் இருக்கிறது. நீங்கள் ஏற்றும் தீபம் வெறும் அகல்விளக்கு தீபம் இல்லை, நம் ஆத்மாவில் ஏற்றப்படும் ஞான தீபம். தீபத்தில் எரியும் தீ அகந்தையை எரிக்கும், அறியாமையை சாம்பலாக்கும், கர்ம பந்தங்களை உருக்கும், ஆத்ம சுத்தியை உருவாக்கும். இருளிலிருந்து உன்னை ஒடுக்கிக் கொண்டு வரும். சாபத்தை உனக்கு சாதகமாக மாற்றும். தோல்வி எனும் இருள் வரும்போது அதை ஒளியாக மாற்றும் என்ற தத்துவத்தை தான் தீபத் திருநாள் நமக்கு சொல்லுகிறது. எலி அறியாமையில் ஏற்றிய தீபத்தால் ஈசனின் கண்களில் தயை கிடைத்தது. பெரிய சாதனைகள் செய்ய வேண்டும் என்கிற அவசியமில்லை. சின்ன சின்ன புண்ணியங்கள் செய்தாலே போதும், அது உன்னை ஈசனிடம் சேர்த்துவிடும் என்பதுதான் தீபத் திருநாளின் ரகசியம். ஒரு தீபம் 1000 இருட்டை அகற்றிவிடும். ஒரு நல்ல சிந்தனை 1000 தோல்விகளை அழித்துவிடும். ஒரு நல்ல வார்த்தை 1000 காயங்களை ஆற்றிவிடும். ஒரு நல்ல செயல் முழு விதியையே மாற்றிவிடும். அலைக்காற்றிலும் நிலைத்து நிற்பது மன உறுதி எனும் தீபம் ஒன்றுதான். பயப்படாதே, உனக்குள் ஆத்ம ஜோதியாய் ஈஸ்வரன் இருக்கிறார். வெளியே அகல்விளக்கை ஏற்றுங்கள், உள்ளே ஞான தீபத்தை ஏற்றுங்கள். அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.